தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று நடைபெற்ற நிலையில் பேரவையிலிருந்து தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி புறப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக தேசிய கீதம் வாசிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆளுநர் ஆர்.என். ரவி பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். முன்னதாக தன்னுடைய ஆளுநர் உரையை தொடங்கும் பொழுதே ஒவ்வொரு முறை ஆளுநர் உரை தொடங்கும் பொழுதும் தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தும் சேர்த்தே இசைக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தான் குறிப்பிட்டதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். ஆனாலும் கூட பேரவையினுடைய மரபுப்படி ஆளுநர் உரை தொடங்கக்கூடிய நாளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிறைவாகத்தான் நாட்டுப்பண் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் இந்த பேரவையினுடைய மரபு என்று சபாநாயகர் அப்பாவு சற்று முன்பாக கூறியிருந்தார். அந்த பேரவையினுடைய மரபை பின்பற்றிதான் ஆளுநர் உரை தொடங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் உரை நிறைவடைந்த பிறகு வழக்கம் போன்று நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதாகவும் தற்பொழுது பேரவைத் தலைவர் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் உரையில் பல விஷயங்களை கடந்த முறை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வாசிக்கவில்லை. ஒரு சில விஷயங்களை அவராக ஆளுநர் உரையில் இணைத்து படித்திருந்தார். எனவே இந்த முறை ஆளுநர் எவ்வாறு தன்னுடைய உரையை நிகழ்த்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவி திருக்குறள் உள்ளிட்ட ஓரிரு வரிகளை தவிர்த்து அந்த செய்யுள்களை மேற்கோள் காட்டியதை தவிர்த்து ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் படிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக அதில் உள்ள பல விஷயங்களுக்கு தான் உடன்பாடு இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அந்த தேசிய கீதம் இசைக்க வேண்டும் ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பாகவே அரசின் இந்த உரையின் பல பகுதிகள் தார்மீக அடிப்படையிலும் உண்மையின் அடிப்படையிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார். இதனை நான் படிப்பது அரசியலமைப்பு சட்டத்தையே மீறிய செயலை போன்று அமைந்துவிடும் என்ற கருத்தையும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். எனவே அவையின் மாண்பு கருதி தன்னுடைய உரையை அத்துடன் முடித்துக் கொள்வதாக கூறி ஓரிரு வரிகளை மட்டுமே படித்திருந்த ஆளுநர் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டார். எனவே ஆளுநர் உரையை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த முறை வாசிக்கப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்குறளை தவிர்த்து பிற எந்த விதமான வரிகளையும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் படிக்கவில்லை. அதே நேரம் ஆளுநர் உரையில் எந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது என்பதை நாம் பார்த்தோம். மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய மேலும் மத்திய அரசை குறை சொல்லக்கூடிய பலவிதமான விஷயங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரையின் மூலமாக மத்திய அரசை குற்றம் சாட்டியிருந்தது. அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கான 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு சென்னை மாநகரை மட்டுமே ஒதுக்கிவிட்டார்கள். பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ பணிகளுக்கு உடனுக்குடன் நிதி வழங்கக்கூடிய மத்திய அரசு சென்னை மாநகரின் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கென எந்த விதமான ஒப்புதலையும் வழங்காததன் காரணமாக முழுமையாக தமிழ்நாடு அரசே மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிக்கு சென்னையில் செலவிடுவதையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மழை வெள்ள பாதிப்பு போன்ற இயற்கை பேரிடர்களை சந்தித்த பொழுதும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை வழங்கவில்லை என்பதையும் ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசினுடைய குற்றச்சாட்டாக பதிவு செய்திருந்தார்கள். மேலும் தமிழ்நாடு ஆளுநர் வாயிலாக இந்த ஆளுநர் உரையின் பல்வேறு அம்சங்கள் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தன. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருந்த CAA என்று சொல்லப்படக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை எந்த வடிவத்திலும் தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை ஆளுநர் உரையிலும் தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருந்தது. இதுபோன்ற விஷயங்கள் இருந்ததன் காரணமாகத்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒருவேளை இந்த ஆளுநர் உரையை தான் படித்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது போன்றாகிவிடும் என்ற கருத்தை கூறி உடனடியாக தன்னுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்து விட்டார் என்று குறிப்பிடக்கூடிய வகையில் ஆளுநருடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் எழுந்து சென்று விட்டார். ஆளுநர் உரையை அவர் வாசிக்காவிட்டாலும் கூட முழுவதுமாக தமிழில் பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரை வாசிப்பதை அமர்ந்து முழுமையாக கேட்டறிந்த பிறகுதான் ஆளுநர் ஆர்.என். ரவி இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஆளுநர் உரையில் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக வேளாண்மை சார்ந்து மீனவர்கள் நலன் சார்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த பல்வேறு தமிழக அரசின் நடவடிக்கைகளும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. குறிப்பாக மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய எண்ணமும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்காக அரசு முழு முயற்சியை மேற்கொள்ளும் என்று தமிழ்நாடு அரசினுடைய அந்த நிலைப்பாடும் ஆளுநர் உரையில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு ஆளுநர் உரையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு முக்கிய விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது மட்டுமல்லாமல் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய குறிப்பாக மத்திய அரசு பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்வதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசினுடைய வரிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அவற்றை படிக்காமல் ஆளுநர் உரையில் இருந்த திருக்குறள் வரிகளை மட்டுமே சுட்டிக்காட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து விட்டார். அதன் பிறகு பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழில் ஆளுநர் வரியினுடைய முழுமையான அந்த வாசகங்களை படித்து முடித்த அவர்
ஆளுநர் பாதி வரிகளை படிக்கவில்லை என்பதை தான் ஒரு குறையாக கருதவில்லை என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆளுநர் உரை வாசிக்கப்படக்கூடிய இந்த நாளில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் ஆளுநர் இங்கு வருகை தந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் பிறகு தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டார். எங்களுடைய மனதிலும் சில ஆசைகள் இருக்கின்றன, ஆளுநருக்கு அதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிஎம் கேர் ஃபண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பிரதமருடைய தனிப்பட்ட அந்த ஃபண்ட் என்று சொல்வார்கள், அரசினுடைய தனிப்பட்ட கணக்காக இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு நிதி வழங்க முடியும். அந்த பிஎம் கேர் ஃபண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடியை தமிழ்நாடு அரசுக்கு வாங்கித்தாருங்கள் ஆளுநர் அவர்களே என்று தங்களுடைய மனதில் இருப்பதை கூறுவதாக ஆளுநரை பார்த்து பேரவைத் தலைவர் கூறிய நிலையில் அங்கிருந்து ஆளுநர் உடனடியாக தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே புறப்பட்டு சென்று விட்டார். இதன் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை பேரவையில் மேற்கொள்வார்கள் என்பது தெரியவரும். ஏனென்றால் கடந்த முறை இதே போன்ற ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் உரையின் சில வரிகளை படிக்காமல் அவராக சில வரிகளை படித்து விட்டார் என்பதால் உடனடியாக ஆளுநர் பேசியதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மூலமாக நீக்கி இருந்தார்கள். அவை குறிப்பில் இருந்த ஆளுநர் பேசியதை நீக்கிவிட்டு ஆளுநருக்கு கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருந்த ஆளுநர் உரையினுடைய அம்சங்களை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற செய்தார்கள். எனவே இந்த முறை ஏதேனும் மீண்டும் அந்த அரசு தயாரித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றவும் வாய்ப்பு இருக்கின்றது.